வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மைதா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் மிக்ஸி ஜாரில் சுகர் சேர்த்துருக்கேன். அது கூட ஜீரகம், 2 ஏலக்காய், இதை மையாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு பவுலில் நான் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க அந்த பொடியும் நம்ம சுகரையும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு, அப்புறம் அது கூடயே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இதை 3 மணி நேரம் ஊற விடுங்க. ஊற விட்டு நான் ஒரு தட்டு போட்டு அதில் நான் தட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்தால் அதை என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், பொரிச்சு எடுத்துட்டேன் காய்ஸ். சாப்பிட்டு பார்க்க செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.